Hi students, good morning. இது வந்து engineering mathsல unit 1 differential calculusல important formulas and definitions. இது வந்து video 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஏற்கனவே video 1 upload பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தால் பார்த்துக்கோங்க. சப்போஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது definitions பார்க்க போகிறோம். First one, increasing and decreasing function. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க I அப்படிங்கிற இன்டர்வெல்லில் ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் x1 x2 அப்படின்னு. இந்த பாயிண்ட்ஸை மேப்பிங்குள்ளே கொண்டு போகும்போது அது f of x1 f of x2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து இந்த x1 x2வை நம்ம எப்போ இன்க்ரீஸிங்னு சொல்லுவோம் எப்போ டிக்ரீஸிங்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். x1 லெஸ் தேன் x2வாக இருந்து அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போனாலும் அதே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸிங். சரியா? x1 லெஸ் தேன் x2வாக இருந்து அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னாலும் அதே மெயின்டைன் ஆச்சுன்னா இன்க்ரீஸிங். சப்போஸ் x1 லெஸ் தேன் x2வாக இருந்து அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அது சேஞ்ச் ஆயிருச்சு, இங்கே லெஸ் தேனாக இருக்கிறது இங்கே போகும்போது கிரேட்டர் தேனாக மாறிடுச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி decreasing. சரியா? தென் அடுத்தது லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் f of x எடுத்துக்கிறோம், டென்ஸ் டு அ டெஃபினட் லிமிட் L அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னு பாருங்கள். டென்ஸ் டு அ டெஃபினட் லிமிட் L as x tends to a if the difference between f of x and L can be made as small as we like by making x approaches sufficiently near a, and we write limit x tending to a of f of x equal to L. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு ஏ அப்படின்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னா L அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். சரியா? அதை தான் இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த வேர்டிங்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல். தென் ஹெவி சைட் ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் டி அப்படிங்கிற நோட்டேஷன், ஹெவி சைடோட நோட்டேஷன், ஹெவி சைட் ஃபங்க்ஷனோட நோட்டேஷன். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 எப்போ அப்படின்னா t லெஸ் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா. அதர்வைஸ் t கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் t அப்ரோச்சஸ் 0 ஃப்ரம் தி லெஃப்ட், 0 ஃப்ரம் தி லெஃப்ட் அப்படின்னா வேல்யூ 0. அதுவே t அப்ரோச்சஸ் 0 ஃப்ரம் தி ரைட் அப்படின்னா ஆன்சர் 1. So therefore limit t tending to 0 of h of t does not exist. ஏன் does not existங்கிறாங்கன்னா இந்த ரெண்டோட வேல்யூவும் சேமாக வந்துச்சு அப்படின்னா தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால லிமிட் does not exist. சரியா? இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்குது. மேபி 4 வீடியோஸ் போட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதாவது இந்த டெஃபினிஷன்ஸுக்கு மட்டுமே 4 வீடியோஸ் வரும். சரி, பார்க்கலாம். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் வரும். அதுவே ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா எக்ஸ் டெண்டிங் டு ஏ ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல். இதுதான் டிஃப்ரென்ஸு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா மைனஸ் சைன் வரும், ரைட் ஹேண்ட் லிமிட்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் வச்சு சொல்கிறாங்க. என்னென்னா limit extending to a of f of x equal to L if and only if, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஓட ஆன்சரும் எல்லா இருக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சரும் எல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தென் அடுத்தது இன்ஃபைனட் லிமிட்ஸ். let f be a function defined on both sides of a except possibility at a itself. except possibility at a itself. அதாவது பாருங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு. then
limit extending to a of f of x equal to infinity means that f of x can be arbitrarily large by taking x sufficiently close to a but not equal to a. ஸோ இன்ஃபினிட்டின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. அதுவே மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கும் பொழுது பாருங்கள், மீன்ஸ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் ஆர்பிட்ரரிலி லார்ஜ் நெகட்டிவ் பை டேக்கிங் x sufficiently close to a but not equal to a. அதே மாதிரி தான். இதுதான் வந்து இன்ஃபைனைட் லிமிட். இதோட சிம்பிளாக இந்த டேர்மும் இதுவும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு வேர்டிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், the symbol infinity is not a number but the expression. அது வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தான், அது வந்து ஒரு நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, when we say a number is large negative, we mean that it is negative but its magnitude is large. நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்குது. சரி, அதாவது லார்ஜ் நெகட்டிவ் அப்படின்னா, அதாவது இந்த செகண்ட் இதில் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. மேக்னிடியூட் வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? vertical asymptote. The line x equal to a is called a vertical asymptote to the curve y equal to f of x if at least one of the following statement is true. அதாவது limit extending to a of f of x equal to plus infinity. இதுவே வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒருக்கா ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒருக்கா பிரித்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாதிரியே மைனஸ் இன்ஃபினிட்டி எகைன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒருக்கா ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒருக்கா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். தென் லிமிட் லாஸ் அப்படின்னா இப்போது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா லிமிட் எடுக்கும் பொழுது இந்த லாஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, லிமிட் எடுக்கும் பொழுது ப்ராக்கெட்குள்ளே டேர்ம்ஸ் அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டை பிரித்து எழுதிக்கலாம். அதே மாதிரி சப்ராக்ஷனில் இருந்துச்சுனாலும் பிரித்து எழுதிக்கலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டை லிமிட்டை விட்டு வெளியே எடுத்து எழுதிக்கலாம். தென் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டை ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். தென் அடுத்தது, இந்த மாதிரி டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னாலும் ரெண்டுக்கும் பிரித்து எழுதிக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா, இந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என்ன இருந்துச்சு அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு பவர் எடுத்துக்கலாம். தென் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக கான்ஸ்டன்ட் மட்டும்தான் ஆன்சர். அதுவே சிம்பிளாக எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஏ அப்படிங்கிறது ஆன்சர். எக்ஸ் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஏ, அதே மாதிரி எக்ஸ் பவர் என் இருந்துச்சுன்னா ஏ பவர் என். எகைன் கியூப் ரூட், இது nth ரூட் அப்படின்னு சொல்லலாம். nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து nth ரூட் ஆஃப் ஏ. ஏன்னா எக்ஸ்டெண்டிங் டு ஏ கொடுத்துருக்கறனால. இதெல்லாம் ஒன்றும் தனித்தனியாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் கேட்கலாம்ப்பா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பர்டிகுலராக எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து கூட கேட்கலாம். சரியா? தென் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்பர்ட்டி. இஃப் எஃப் இஸ் அ பாலினாமியல் ஆர் அ ரேஷனல் ஃபங்க்ஷன் அண்ட் ஏ இஸ் இன் தி டொமைன் ஆஃப் எஃப், தென் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால எஃப் ஆஃப் ஏ, சிம்பிளாக எக்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா சிம்பிளாக ஏ வரும். சரியா? தென் இது ரிலேட்டடான ப்ராப்ளம் பாருங்கள். இதை சிம்பிளாக எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா ரூல்ஸ், அதெல்லாம் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக ஆன்சர் மட்டும் போட்டுக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -2 போடுங்க. -2 பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு -2 பவர் 2 -2 ப்ளஸ் 1. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா 3 இன்ட்டு சிம்பிளாக ஆன்சர் எழுதிடுறேன்ப்பா நான். ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 59. நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இது ஒன்று போட்டுட்டு இருந்தால் லேட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன்.
தென் again இங்கேயும் -2 தான், ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது, அதனால கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் அதிகமாக வரும். -2 பவர் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு -2 ப்ளஸ் 6. பார்த்திங்கன்னா இங்கே -6 வரும், இங்கே +6 வரும், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 பவர் 4, அதை வந்து எப்படி எழுதலாம்? இப்படியே எழுதிக்கலாம். -2 பவர் 4னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகும் பொழுது -2 the whole square. ஸோ the answer is 4. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். சரியா? தென் அடுத்தது தியரம். இந்த தியரம்க்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, பட் நமக்கு இப்போ அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ p of x அப்படிங்கிற பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாலினாமியல் an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc plus a0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த பாலினாமியலுக்கு லிமிட் எடுக்கிறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c of p of x equal to சிம்பிளாக p of c, அதை டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதனால p of c அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த x இருக்கிற இடத்துல ஒவ்வொன்றுக்கும் c-ஆல் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். தென் லிமிட்ஸ் ஆஃப் ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க q of c not equal to 0 அப்படின்னு. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c of p of x by q of xனா c அப்ளை பண்ணி x இருக்கிற இடத்துல c அப்ளை பண்ணி ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். சரியா? இப்போ இது மட்டும் தனியாக கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு மல்டிபிள் சாய்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? தென் அடுத்தது நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். f of x less than or equal to g of xன்னு எடுத்துக்கிறோம். when x is near a except possibility at a and the limits of f and g both exist as x approaches a, then அதாவது இது ரெண்டு சைடும் லிமிட் எடுக்கிறாங்க. தட்ஸ் ஆல். லிமிட் எடுத்தாலும் அதே இன்இக்வாலிட்டி அப்படியே வரும். ரொம்பவே சிம்பிள். சரியா? அடுத்த தியரத்துக்கு பேர் த சீக்வன்ஸ் தியரம் ஆர் சாண்ட்விச் தியரம் ஆர் பிஞ்சிங் தியரம். எதுக்காக இந்த நேம் வருது அப்படிங்கிறத தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ f of x, g of x, h of x 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், 3 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம். இப்போது லிமிட் எடுக்கும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்டு டேர்மோட ஆன்சரும் ஈக்குவல் டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி இந்த சென்டர் டேர்முக்கு லிமிட் எடுத்தாலும் எல் அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பிஞ்சிங் தியரம். அதாவது இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு சாண்ட்விச் அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு நடுவில் ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தானே சாண்ட்விச். ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டஃப் வைப்போம், அது தானே சாண்ட்விச்சு. அதே தான், ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில இருக்கிற இந்த ஸ்டஃப்புக்கு ஆன்சரும் அதே தான் வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? ஏன் ஸ்குவீஸிங்னு நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில இதை ஸ்குவீஸ் பண்ணாலும் இதே ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இட் சேஸ் தட் இஃப் g of x is squeezed between f of x and h of x near a and if f and h have the same limit L at a then g is forced to have the same limit at a. சரியா? ஸோ இதுதான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேப்பா, இன்னும் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.